ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. ஆவியானவரே 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 உந்தன் வல்லமை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. பரிசுத்த பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. எங்களோடு கூட சேர்ந்து ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமை ஊற்றுமையா. ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. ஏசாயாவின் உதடுகள் ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா எந்த உதடுகள் இன்று தொடுமே. ஏசாயாவின் உதடுகளை தொட்டி தீர்க்க தரிசையாய் மாற்றினார். இன்றைக்கும் பாடுகிற எங்களுடைய உதடுகளை தொட்டருள் வார்த்தையை நாங்கள் பிரசங்கிப்பதற்காக அசைவாடும் ஆவியானவரே தூய தேவ ஆவியானவரே இந்த 7 மணி நேர தொடர் ஆராதனையில் தொடர்ந்து நீர் அசைவாடுவீராக. ஆவியானவரே அபிஷேகத்தால் நீரப்புமையா. ஆவியானவரே வரவேற்போமா பரிசுத்த ஆவியானவரே. கிருபை தயவு கேட்போமா. கிருபை வேண்டும் தகப்பனே. உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை Lord, all we need is your praise. Pour out your praise upon our God. கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. இயேசுவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. Come on, people of God. நிறைவே 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 One more time. நிறைவே நீர் வாருமே.
4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். God is spirit and his worshippers must worship him in spirit and truth. அதான் நம்முடைய வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற எங்களை பார்க்கிற தேவ ஜனமே, let's worship our God Almighty in spirit and truth, because he is spirit. Our God is Holy Spirit, 3 in 1, Father, Jesus and Holy Spirit. மூன்றில் ஒன்றான திரியேக தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். We are worshiping a Trinity God. அதுல ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவர். வசனம் சொல்லுகிறது, யோவான் 4:24 வாசிக்கிறோமே, தேவன் ஆவியா இருக்கிறார். ஒருவேளை நீங்க வீட்டுல உட்கார்ந்து இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கலாம், ஏதாவது வேலை செய்து கொண்டே இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கலாம். No matter, it's okay, but let your heart, let your spirit worship a God Almighty. தொடர்ந்து ஆண்டுடைய தேவ ஊழியர்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அழகான பாடல்களை பாடி வார்த்தைகளை சொல்லி நம்மை நடத்தி கொண்டே வருகிறார்கள். இந்த நேரத்திலும் நாம் let's continue to stay in spirit. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நம்முடைய ஆவியோடும் நம்முடைய ஆத்துமாவோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வோம். வசனம் அதுதான் சொல்லுகிறது. 23ஆம் வசனம், யோவான் 4ஆம் அதிகாரம், the book of John chapter 4 verses 23. நம்ம இப்படி வாசிக்கிறோம். அந்த நாட்கள் வரும், நீங்கள் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார்னு சொல்லிதான் நான் வாசித்த அந்த 24ஆம் வசனம். தேவன் ஆவியானவர், அவரை ஆவியோடும் உண்மையோடும். அப்போ பிதாவானவர் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். I am so glad as a pastor of Church of Love, God has given this grace to organize this 7-hour worship, and ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நம்மோடு இணைத்து தொடர்ந்து இந்த ஆராதனையை நடத்த கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். எங்களோடு நீங்களும் அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் பிதாவானவர், ஃபாதர் விரும்புகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆவியில இணைந்து ஆராதிக்கும்படியாய் இந்த காலை வேளையில உங்களை வெல்கம் பண்றேன். தொடர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கொஞ்சம் உங்களுடைய வேலையெல்லாம் இதுக்கப்புறமாவது, ஆல்மோஸ்ட் ஐ திங்க் we are crossing 1 or 2 hours தாண்டிட்டு இருக்கோம். கொஞ்சம் உங்க வேலையெல்லாம் மாற்றி ஆண்டவருக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க போறீங்க. till 1 o'clock, not so much. ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே விளையாட்டா ஓடிடும். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கும் பொழுது ஒரு விடுதலை உண்டாம். Praise God. You know, worshiping Lord brings joy. ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதே நமக்குள்ள ஒரு ஜாய் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நெகேமியா 8:10 நெகேமியா எப்படி சொல்றது, joy of the Lord is my strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். அப்ப மகிழ்ச்சி எங்க வரும்? ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது. ஆமென், ஸ்தோத்திரம். யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம், நீங்க சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாடுங்கள், மகிழ்ச்சியா இருந்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலைகள்லாம் மறந்து கொஞ்ச நேரம் எங்களோடு நீங்க கர்த்தரை தொடர்ந்து ஆராதிக்க விடுதலை உண்டாகும். There is deliverance in worship. There is healing in worship. There is power in worship. There is word in worship. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இந்த 7 மணி நேரத்துல பல ஊழியக்காரங்க பாடி ஆராதிக்க வர்றாங்க. ஒவ்வொருத்தர் வாயிலாக கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். He knows your heart. உங்களுக்கு உங்க இருதயத்துக்கு தேவையான வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் தந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ள போகிறோம். தொடர்ந்து விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்.
எனக்குள்ளே இருக்கிறார். அதுதான் பெரிய சந்தோஷமான செய்தி. என்ன ஆனந்தம்! தட்ஸ் த ரீசன் ஃபார் த ஜாய். ஆமென். நம்முடைய கடவுள் வெளியே இருக்கிறதுனால அல்ல, நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த சந்தோஷமே. ஆமென். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். He is inside, within us. அதனால நம்ம சந்தோஷமா பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனோட நோக்கமே அதுதான். என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்த காரியம் அதுதான். இந்த 7 மணி நேரம் ஆராதனம் முடிய போல நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்முடைய சபையில, நம்ம தேசத்துல ஒரு வெற்றியின் செய்தி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த ஆராதனை. ஒரு வெற்றியை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். So in advance, ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம பாடி அந்த வெற்றியை சுதந்திரிப்போமா? காரணம் அவர் விடுதலை நாயகன். சேர்ந்து பாடுவோமா? Praise God. ஒருவேளை கரங்களை தட்டணும்னா நீங்க தட்டலாம், நல்லா சத்தமா பாடலாம். ஃபாதர் எஸ்.ஜே. பெத்மான்ஸ் அவர்களுடைய பாட்டு புக்கில் இருக்கிற பழைய பாடல் எடுத்து வைத்து எங்களோட கூட சேர்ந்து நீங்க பாடலாம். பாடலாமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். Joy, ஆனந்தம். Come on. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அவன் என்ன ஆனந்தம்! நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி அவருக்குள் மகிழ்வேன், ஆடி ஆடி ஓடி ஓடி சொல்லுவேன், தினம் ஓடி ஓடி சொல்லு. என் இயேசு ஜீவன். Yes, he lives. My Redeemer lives. விடுதலை நாயகன் நமக்கு வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் அன்பின் அபிஷேகத்தால், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்து. God of love, அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்து. ஆமென். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் விடுதலை 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 நாயகன். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். சந்தோஷமா பாருங்களா? கவலைகளை மறந்து விடுதலை நாயகன், விடுதலை நாயகன். ஓ வெற்றியை வெற்றி வெற்றி வெற்றி. என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க. செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி செய்வேன். இந்த 7 மணி நேரத்துல துதி என்கிற எக்காலத்தை நம்ம ஊத போறோம். 7வது மணி நேரத்துல நம்ம வெற்றியை சுதந்திரிக்க போகிறோம். ஆமென். நல்ல தைரியமா. செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்,
Hallelujah, hallelujah, hallelujah. Praise God. What a joy. என்ன ஒரு சந்தோஷம் கர்த்தரை பாடி ஆராதிக்கும் பொழுது. ஆமென். கொஞ்சம் இங்கிலீஷ்ல நம்ம சொன்னா ரொம்ப அழகா இருக்கும். விடுதலையின் நாயகன், ஹீரோ ஆஃப் ரெடீமர். ஆமென். ஸ்தோத்திரம். விடுதலையின் நாயகன். ஆமென். விடுவிக்கிறவர், இயேசு விடுவிக்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். யோபு சொல்லும் பொழுது ஆமென் சொல்றத நம்ம பார்க்கிறோம். My redeemer lives now in spite of every problem. எல்லாம் இழந்த போதிலும் யோபு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். My redeemer lives. ஆராதிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் பாரப்படுத்துகிறதா நான் சொல்ல விரும்புகிறேன். குடும்பத்தில் இருக்கிற வேண்டியவர்களை, ஒருவேளை கணவன் மனைவி பிள்ளைகளை இழந்து, மேபி பிஸ்னஸ் இன் திஸ் டைம் பிஸ்னஸை இழந்து, ஸ்டாக் அவுட் ஆகி வீட்டில் இருக்கிற பேங்க்ல இருக்கிற கொஞ்சம் வச்சிருந்த காரியங்களும் ஒருவேளை குறைந்து கொண்டு வருதுன்னு சொல்லி ஒரு விதமான பயத்தில், யோசனையில், கலக்கத்தில் இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து நான் ஒண்ணே சொல்றேன். மை ரெடீமர் லிவ்ஸ். அல்லேலூயா. இன்னும் இயேசு ஜீவிக்கிறார். அவருடைய நாமம் விடுவிக்கிறவர். அல்லேலூயா. அவர் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். He rescues us from this situation. யோபனுடைய சூழ்நிலையில எல்லாம் இழந்த பொழுதிலும், எல்லாம் இழந்துட்டு தான் எதை சொல்றார்? என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி. ஆமென். ஒருவேளை அதே சூழ்நிலையில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, அப்போ உங்களை பார்த்து தான் ஆண்டவர் இந்த காலை வேளையில ஒருவேளை சொல்லுகிறதா இருக்கும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் let's be encouraged. Our Redeemer lives. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல கூட நம்ம அழகா அப்படி வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினதினாலே அவர் இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப அதே இயேசு கிறிஸ்து, அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள வரும் பொழுது எல்லாம் பிசாசுடைய தந்திரங்களையும் ஜெயிக்க நமக்கு பலன் கிடைக்கும். அதனால ஒரே ஒரு விசை அந்த கடைசி வரியை மாத்திரம் நம்ம சேர்ந்து பாட போகிறோம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். இந்த 7 மணி நேர ஆராதனையில தொடர்ந்து நம்ம துதி செய்ய காரணம், ஆமென், துதியினாலே எரிகோ மதில்களை உடைக்க போகும். நம்ம வாழ்க்கையில இந்த காலை வேளையில whatever may be the wall of Jericho in our life, பெரிய மதிலா முன்னாடி எது நின்று இருந்தாலும் தடையா நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு, நம்முடைய எதிர்காலத்திற்கு, நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், ஊழியத்திற்கு தடையா நிற்கிற பெரிய எரியோகோ வாள் எதுவா இருந்தாலும் சரி, இந்த காலை வேளை நம்ம துதியினாலே அவைகளை சுற்றி இடிக்க போகிறோம். இந்த கடைசி வரி மாத்திரம் சேர்ந்து பாடலாமா? லாஸ்ட் டான்ஸா. செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் இயேசு என்னை விட்டு எங்கேயும் போல, எனக்குள்ளதான் இருக்கிறார். இந்த ஆராதனை வேளையில மறுபடியும் எனக்குள்ளதான் இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஹல்லேலூயா இருக்கிறார். என்ன ஆனந்தம், சந்தோஷமா ஒரே ஒரு வாட்டி. ஓ விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஒரே one last time all together. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்.
நல்லா சந்தோஷமா ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா இருக்கிற இடத்துல உங்க வீட்டுல ஆமென் ஸ்தோத்திரம். உங்க கணவன் பக்கத்துல இருந்தா மனைவி பிள்ளைகளோட கூட சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லுங்க, என் இயேசு என்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. This time of worship 7 மணி நேரத்துல கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லது போல சொல்ல போகும். ஆமென். என்னை விடுவிக்கிறவர் என் இயேசு கிறிஸ்து. தானியேல் 3:17 வாசிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கறாங்க, ஒரு நேம் கொடுக்கறாங்க. என்ன? நாங்கள் ஆராதிக்கிற தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆராதனையின் தேவன், God of worship. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார். மறுபடியும் இந்த இடத்துல விடுதலை கர்த்தர் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிச்சயமா எங்களை விடுவிப்பார் சொல்லிட்டு, ஒருவேளை இப்போ நம்ம பேண்டமிக் சிச்சுவேஷன் அவங்களுக்கு அப்ப தெரியுமோ என்னவோ தெரியல, அவங்க சொல்றாங்க, நம்ம மாதிரி ஆள மைண்ட்ல வச்சுதான் சொல்றாங்க, விடுவியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாக நமக்கு தெரிந்திருக்க கடவுதாக என்று சவால் விடுறாங்க. விடுவிக்கும் போது மட்டுமல்ல, விடுவிக்காமற் போனாலும், சுகம் கொடுக்கும் போது மட்டுமல்ல, சுகம் கொடுக்காம போனாலும், நிந்தனைகள் வரும்போது மட்டுமல்ல, வராமல் போனாலும் வந்தாலும் நாங்கள் உண்மையே ஆராதிப்போம். யோசுவா சொல்றது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் உண்மையே ஆராதிப்போம். உம்மை நாங்கள் ஆராதிக்காவிட்டால் வேற யாரை சேவிப்போம்? உம்மை நாங்கள் சேவிக்காவிட்டால் பின்பு யாரை நாங்கள் சேவிப்போம்? இந்த காலைகளில் கமான் குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு சேர்ந்து ஒன்னா உட்கார வச்சு நம்ம ஆராதிக்க போகிறோம். வாங்க சேர்ந்து ஆராதிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிறவர், எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாக்களுக்கும் நம்ம விடுதலை ஆக்குகின்றவர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த காலை வேளையில ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். நம்ம ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர், எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் நம்ம விடுவிக்க வல்லவர்னு சொல்லி பாடலாமா? எங்களோடு கூட சேர்ந்து எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், வல்லவர், நம்மை காக்கின்றவர், நம்மை காக்கின்றவர். தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலையிலே அழியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர், நம்முடைய தூதர்களை இன்றைக்கு அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே, அக்கினி ஜுவாலையிலே அழியாமல் காத்து இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே, இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன், ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட, தாங்கிய நடக்க
நடத்திடுவார், தாங்கியே நடத்திடுவார். எல்லா சத்துருவின் கோட்டைகளை இந்த காலைகளில் முறியடிக்க ஒத்துக்கொள்ள முடியும். ஆமென். ஆராதிக்கிற தேவன் நல்லவர் சொல்றவங்க மாத்திரம் எங்க கூட சேர்ந்து வர்ஷிப் பண்றீங்களா? எங்களோட கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கின்றார். கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கின்றார். வேதனை அறிகின்றார், வேதனை அறிகின்றார். விடுதலை தருகிறார், விடுதலை தருகிறார். Come on people of God, சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து வீடுகளில், ஆபீஸ்ல, தனி அறையில, எங்க நீங்க இருந்தாலும் come on people of God, join with us. சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்ற தோல்விகள், எத்தனை ஏமாற்ற தோல்விகள். கர்த்தரும் மாற்றுவார், கர்த்தரும் மாற்றுவார். ஆமென். கரம் நீட்டியுனை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 6:12 நம்ம வாசிக்கிறோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. Not against the flesh and blood. நம்முடைய போராட்டம் துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலங்கள் சுற்றித் திரிகிற பொல்லாத சேனைகளோடும் என்று சொல்லி எபேசியர் 6:12 வாசிக்கிறோம். என்னை கேட்கிற பிரியமான சகோதரா சகோதரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்துல, ஏன் இந்த தேசத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா, it's not because of blood, it's not because of any flesh, it's because of the battle. Amen. Battle against the satanic power.
அதனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த ஆராதனை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், இந்த தேசத்தை சுகந்தரிப்போம். இயேசுவிற்காக இந்த தேசத்தை நம்ம சுகந்தரிக்க போகிறோம். எத்தனை இழப்புகள், எத்தனை ஏமாற்றங்கள், தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவைகளை கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார். ரெண்டு விஷயத்தை தொடர்ந்து இந்த ஆராதனையில ப்ராமிஸ் பண்ணிட்டே இருக்க ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ற நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு விடுதலை, இன்னொன்னு வெற்றி. விடுதலை, வெற்றி. ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார், ஒரு வெற்றியை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். தொடர்ந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க ஒரு விடுதலை உண்டாகும். நம்முடைய சூழ்நிலையிலிருந்து நம்முடைய தேசத்திற்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார், ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எங்களோடு கூட சேர்ந்து நீங்க ஆராதிப்பீர்களா? wherever you are. இந்த இடத்துல நாங்க மாத்திரம் இல்ல, it's not going to be a performance, this is the time of worship. நம்ம தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். நம்ம சேர்ந்து ஒரு வாட்டி கூட ஆராதிக்கலாமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஹalleluya. சேர்ந்து praise God. amen. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். காரணம் என்ன? இதயங்கள் நொறுக்கப்பட்டோம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோம், ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோம், ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும், இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவேன் தேசமெங்கும், இயேசுவின் நாமத்தினால். சொல்லுங்க, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவோம் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவோம் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்கு. விசுவாசத்தோட நம்பிக்கையோட அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இருவாயின் காலம் இதுவன்றோ, அறிவிக்கணும் அதிவேகமாய். இருவாயின் காலம் இதுவன்றோ, அறிவிக்கணும் அதிவேகமாய். ரட்சகரேசு வரப்போகிறார், ஆயத்தமாகவே. ரட்சகரேசு வரப்போகிறார், ஆயத்தமாகவே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. இந்த ஆராதனை நேரத்தில் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலையில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலையிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. சொல்லுங்க, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
செய்த சகல நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி ஆராதனை. இளமை இளமை காடு போல புதிதாக்கி மகிழ்கின்றி. அந்த காலை வேளையில ஆராதிக்கிற உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலன், நம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கேட்கலாமா? ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களுக்கு தேவை, உம்முடைய அக்கினி எங்களுக்கு தேவை, உம்முடைய அபிஷேகம். Oh power of God, ஊற்றிடுமே. ஆராதனை நேரத்தில் உம்முடைய வல்லமை ஊற்றப்படுவதா எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. கேளு, வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் நடத்திட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழுந்திட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழுந்திட. பெந்தேகொஸ்தே நாளில் செய்வது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகொஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே ஊற்றிடுமே. வல்லமை அக்கினி வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவி வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. மறுபடியும் சொல்லலாம், அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே அக்கினியை. எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை
வல்லமையை எங்கள் மீது ஊற்றும் ஆண்டவரே. ஏசாயா 32:15 வாசிக்கிறோம், உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று வசனம் சொல்கிறது. எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்று பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம்? காரணம், பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நம்ம மேல ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அதனாலதான் 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், நிறைவானவர் வரும் பொழுது குறைவானவைகள் மாறும். நிறைவான பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிரப்புவார், அவருடைய வல்லமையை நம்ம மேல ஊற்றுவார். வாசிக்கிறோம் again ஏசாயால, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தாதானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று வசனம் சொல்கிறது. தாகமுள்ளவன் மேல் தண்ணீர், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஆண்டவர் ஊற்ற வல்லமுள்ளவரா இருக்கிறார். At this time of worship, if you are thirst for this living God, He will pour out His Spirit upon you. He will pour out His power upon you. அவருடைய வல்லமையை, அவருடைய ஆவியை, அவருடைய பரிசுத்த ஆவியை உங்கள் மேல ஊற்ற சர்வ வல்லமையுள்ளவரா இருக்கிறார். The only thing is you need to have that thirst. Hallelujah. என்னை நிரப்புங்கப்பா, என்னை ஊற்றுங்க. Praise God. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா உம் வல்லமையை. எத்தனை பேரை கூட சேர்ந்து Lord, I'm waiting in thirst to God. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொன்ன நாங்கள் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஆமென். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. எனவே ஊற்றுமையா உம் வல்லமையை, இதோ தாகத்தோடு காத்திருக்கிறேன். அப்பா, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். அநேக நாட்களாய் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காய் காத்திருக்கிற சகோதரி சகோதரா, இன்றைக்கு இந்த 7 மணி நேர தொடர் ஆராதனையில உன்னை நீ அர்ப்பணிப்பாயானால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உன்மேல் வந்து இறங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. காரணம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 120 பேர் காத்திருந்தார்கள். They just waited upon the room, upper room. அவர்கள் மேல் வீட்டு அறையில காத்திருந்த பொழுது 2ஆம் அதிகாரத்துல ரூவா காற்று வீசப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அக்னிமயமான நாவுகள் பிரிந்ததை பார்க்கிறோம். And I feel in my spirit that somebody is expecting for that experience in your life. பரிசுத்த ஆவியோட இந்த வல்லமை, பரிசுத்த ஆவியோட இந்த ஆமென் அபிஷேகம், பவர் எனக்குள்ள வேணும். Lord, I want that experience. And somebody is expecting for that outpouring of Holy Spirit. Lord, sometimes என்ன நீங்க baptism பண்ணிருக்கலாம் Holy Spiritல, ஆனா I need that outpouring. எனக்குள்ள அந்த ஆமென் ஊற்றப்பட வேண்டும். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, கழுத்து அளவல்ல, நீந்தி நீந்தி மூழ்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ற உங்கள் மீது இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அசைவாட விரும்புகிறார். Only one thing we need to wait upon it. காத்திருக்க வேண்டும் தாகத்தோடு. மேபி 2வது 3வது மணி நேரத்துல நம்ம நிற்கிறோம். இன்னும் தொடர்ந்து நீங்க ஆராதனையில காத்திருப்பீங்கன்னா
இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்மேல் இறங்கும். ஊற்றுமையா உம் வல்லமையை சொல்றீங்களா? தாகத்தோடு காத்திருக்கிறேன். சின்ன அறைக்குள்ள ஊற்று முழங்கால் படி போட்டு நான் காத்திருக்கிறேன். All that I need is your power, and all that I need is your spirit. தாகத்தோடு காத்திருக்கிறேன். Praise God. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் என்னுடைய ஆவியையும் சந்தாதானத்தின் மேல் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று நம்முடைய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து தாகத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவர் மீதும் தம்முடைய ஆவியை ஊற்றுவாராக. என்ன கேட்கிற பிரியமானவர்களே, ஐசாயா 61:1 நம்ம இப்படி வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன். அப்ப அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கவும் நம் தேவன் விடுதலையின் தேவன். அநேகருக்கு விடுதலை கொடுக்கவும் அவர் சித்தம் உள்ளவராய் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாட்களில் அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை விடுவித்து அநேகரை விடுவிக்கும்படியாய் அவர் பிரியப்படுகிறார். இந்த நாட்களில் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொண்டு அந்த அனுக்கிரக வருஷம் கிருபையின் காலத்துல அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அறிவிப்போம். தொடர்ந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிப்பதற்கு முன்பாக சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதி நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 91, Psalms 91 வாசித்துட்டு ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். பாடி தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Psalms 91, சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்த பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் மேல, பரிசுத்த ஆவியானவர் மேல தாகமாய் வாஞ்சையாய் இருக்கிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம். We just invite you. ஒருவேளை இயேசுவை இதுதான் முதல் முறை கேள்விப்படுறீங்கன்னா, we just invite you all to his love. Hallelujah. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை நம்ம வாசித்தோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கூடாரம்னு சொல்லும் போது வீடு இல்லையா? அது வீட்டை குறிக்கிறது. நானும் நீங்களும் ஆண்டவருடைய வீடாக இருக்கிறோம். எபிரேயர் நம்ம தான் வாசிக்கிறோம்.
we are the house of God. Hallelujah. இப்ப நாம் அவருடைய வீடா இருக்கிறதுனால இந்த சரீரத்திற்குள்ள, இந்த கூடாரத்திற்குள்ள வாதை அணுகாது. இப்ப வந்திருக்கிற இந்த கொள்ளை நோய், வாதை நம்மை அணுகாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். இதுவரைக்கும் ஓகே. இனிமேல் எத்தனை அலை வந்தாலும் அந்த வாதை நம்முடைய கூடாரத்தை, நம்முடைய சரீரத்தை அணுகாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்க முடியும். அதற்கு தான் பரிசுத்த வல்லமை, ஆவியானுடைய வல்லமை தேவை. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த பாடலை பாடி அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிக்க போகிறோம். ஃபாதர் பாடின அருமையான ஒரு பழைய பாடல், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனேன்னு சொல்லி நம்ம பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கொஞ்சம் சந்தோஷமா விசுவாசமா அறிக்கை செய்து எங்க கூட பாட போறீங்க. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி ஆமென். சந்தோஷமா முக மகிழ்ச்சி மலர்ச்சியோடு ஆமென். ஹல்லேலூயா. glory. ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. சந்தோஷமா ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. உன்னதமானவரே, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். சொல்லுங்க. கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது. நல்ல தைரியமா சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. வாதை உங்க சரீரம், குடும்பம், உங்க வீட்டுக்குள்ள வாதை அணுகாமல் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது. சொல்ல போறோம். ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. அல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், ஒரு அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு. கமான். உம்மைத்தான், உம்மைத்தான் ஆண்டவரே, வேற யாரை நாங்கள் நம்புவோம்? எங்கள் அடைக்கலமே உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம், ஒரு அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே
நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, ஆமென். அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன். அதிசயம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உண்மைதான் நாங்கள் நம்பி இருக்கோம். ஒரு அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் நாங்கள் நம்பி இருக்கோம். ஒரு அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். ஒரு அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த ஆராதனை நேரத்துல ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு, ஒரு அதிசயத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த ஆராதனை நேரத்துல சொல்ல போறீங்க, உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். ஒரு அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். மலை போல நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஒருவேளை யாருமே எதுவும் செய்ய முடியாது, கடவுள் ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் உண்டு, கர்த்தர் ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் உண்டுன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருப்பீங்க அண்ணா. இந்த ஆராதனை நாட்கள் இல்லை, இந்த ஆராதனை நாளில் கர்த்தர் ஒரு அற்புதம் உங்களுக்காக செய்வார். ஏன் தெரியுமா? அவருடைய நாமம் அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஐசாயா 9:6 தீர்க்கதரிசி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்படுவான், உமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவான், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். His name is wonderful, His name is mighty God. அற்புதம் செய்ய முடியும். இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாராக. In whatever situation you may be, in whatever expectation you may be, இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். சொல்ல போறோம், நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. சொல்லலாம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஒரு அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். ஒரு அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நாங்கள் நம்பி சொல்ல சொல்ல அற்புதம் நடக்கும், சொல்ல சொல்ல அதிசயம் நடக்கட்டும். உண்மையே நம்பி இருக்கிறோம். இந்த மனுஷனை நாங்கள் நம்பல, நாசியில சுவாசம் உள்ள மனிதன் நம்புவதை பார்க்கிலும் உம்மைத்தான் இயேசுவே. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை
செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். ஒரு அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கோம். ஒரு அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. சேர்ந்து சொல்ல போகிறோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேர் ஓடுதையா. நாமம் சொன்னால் போதும், வேகில் கூட நடிக்க ஓடும். அவர் பெயரால், உம் பெயரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கைகள் நீட்டினார், நோய்கள் மறையுதை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். I encourage you this morning. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is possible. Nothing is impossible for my God. Everything is possible. Hallelujah. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணி பாட போகிறோம். ஆமென். Nothing is impossible. எல்லாம் கூடும். ஆசீர்வதிக்க கர்த்தரால் கூடும். பாடிக்கொண்டே கூடுமே. உங்களை விடுதலையாக்க கர்த்தரால் கூடும். உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க கர்த்தரால் கொடுக்கும். உங்களை டெலிவர் பண்ண கர்த்தரால் கூடும். உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க என் ஆண்டவரால் கூடும். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. Hallelujah. Nothing is impossible for our God. Hallelujah. Yes, மனிதரால் இது கூடாதுதான், ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும். என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை யார் ரட்சிக்க கூடும்? இந்த இயேசுவை நான் அறிந்து கொண்டேன், ஆனால் இன்னும் என் வீட்டில் இருக்கிற உறவர்கள், உற்றார், நண்பர்கள் இன்னும் இந்த இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்களே. யோசிக்கிறீங்களா? நான் எவ்வளவு சுவிசேஷம் சொல்லி பார்த்தாச்சு, நான் எவ்வளவு அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒன்றும் nothing is moving அப்படி சொல்றீங்களா? It's not possible by any man, but it is possible by God. உங்க குடும்பத்தை ரட்சிக்க கர்த்தரால் நிச்சயம் கூடும். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடும். அவருடைய பெயர்ல கை நீட்டினா போதும், நோய்கள் மறையும். Shall we do this prophetical act this morning? As you are listening this worship, நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருந்தாலும், we stretch our hand before you in the name of Jesus.
Let your sickness be healed in the mighty name of Jesus. Let your bondages be broke down in the mighty name of Jesus. உங்க வீட்ல பிசாசின் கட்டுல யாராவது இருப்பாங்கன்னா விடுதலை ஆவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய நாமத்துல கைகளை நீட்டுகிறோம், சுகம் அடைவார்களாக. We speak healing in the mighty name of Jesus. We speak blessing in the mighty name of Jesus. We speak deliver in the mighty name of Jesus. ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களோடு கேட்க விரும்புகிறார். நீங்க அதை செய்வீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்மளுடைய ஆண்டவர் டிமாண்ட் பண்ணுகிறவர் அல்ல. He's not expecting God. நீ எதா செஞ்சாதான் நான் உனக்கு செய்வேன், அப்படி ஒரு கடவுள் அல்ல. ஒன்றும் எதிர்பார்க்காமல் சிலுவையில நமக்காக மரித்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அன்கண்டிஷனல் லவ். பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், அன்கண்டிஷனல் லவ்வாக அவரையே நமக்காக கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன திருப்பி அவருக்காக கொடுக்க போகிறோம்? அவர் நமக்கு சகலவற்றையும் அனுபவிக்க கொடுத்திருக்கிறார். But what we are going to give back in return as a thanksgiving, ஒரு நன்றி பலியாக நம்ம அவருக்கு மறுபடியும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? காணிக்கை கொடுக்கறதுனாலயோ, தசமமா கொடுக்கறதுனாலயோ, நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுனாலயோ ஆண்டவரை திருப்திப்படுத்திட முடியாது. அவருடைய நற்செய்திய, நல்ல செய்திய, குட் நியூஸ், இவாஞ்சலிஸ இயேசுவை அறியாதவர்களுக்கு சொல்றதுதான் அவருக்கு பிடிச்சமான உன்னதமான காரியம். Sharing the gospel. I take this opportunity to introduce my Jesus, my loving God, to this world. He is so lovable God. You know why? இந்த இடத்துல நின்று ஆராதிக்கிற என்னை தேடி இயேசு வந்தார், எங்களை தேடி இயேசு வந்தார். தகுதி இல்லாத எங்களை, பாவத்தில் இருந்த, பாவ பழக்கத்தில் இருந்த எங்களை தேடி இயேசு, நம்மை தேடி இயேசு வந்தார். என்னை ஒரு தெய்வம் தேடி வந்து இன்றைக்கு இங்க நிறுத்த வைக்க முடியுமானால், என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, தம்பி, தங்கச்சி, உன்னை நிச்சயமாய் கர்த்தரால தொட்டு சுகமாக்க முடியும். இந்த நல்ல செய்திய நம்ம 4 லட்சம் பேருக்கு போய் சொல்லுவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். I just want to tell only one thing, my dear brother and sister. This is not the day to keep quiet. God has not given this lockdown to just rest in our home. It is not the day of rest. These are the days to proclaim the Jesus. These are the days to proclaim his good news to the world. நம்மளால எவ்வளவு முடியுமோ, நம்மளால என்ன செய்ய முடியுமோ கர்த்தருக்காக செய்கிற ஒரு நாட்கள் இது. இயேசுவை சந்திக்கிற நாள். இந்தியா இயேசுவை அறிகிற நாட்கள். இந்த நாட்கள் நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பை இழப்பா. ஆரம்பத்தில் நாம் பாடி ஆராய்த்து கொண்டே வருகிறோம். ஒருவேளை எங்களோட நீங்க துவக்கத்திலிருந்து இருந்திருப்பீங்கன்னா, நீங்க எந்த சூழ்நிலையில வந்தீங்களோ நிச்சயமா இப்ப அப்படி இருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை கர்த்தர் கொடுத்திருப்பார். If not, from this minute, from this second, you continue to stay with us in worship, God will transform your life. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பாகட்டு வாழ்வோ பரமனின் அன்பு
எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறுங்கையாய் நிற்பாயோ? பாகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ, எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறுங்கையாய் நிற்பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறியும் காலம் இதுதானே. இந்த காலத்து மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இந்தியா இயேசுவை அறியும் காலம் இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. 2007 2007 என் மீட்பர் என்கிற ஒரு CD, அன்பு சகோதரன் சுவிசேஷகர் அன்பு அண்ணன் ஃப்ரெடி ஜோசப் அவர்கள் இந்த பாடலை பாடின அந்த நாட்கள், காலேஜ் டைம்ஸ்ல ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக கேட்டுக்கொண்டிருந்த பாடல் இன்றைக்கு பாரமாக பாடப்படுதுன்னு சொன்னா அவருடைய வருகை மிகவும் சுலபமா இருக்கிறது. I just looked back. ஐயோ, அன்னைக்கு இந்த பாடலை வெறும் ஜஸ்ட் டைம் பாஸா கேட்டுட்டோமே. ஆனால் இன்றைக்கு இந்த பாடலுடைய அழுத்தம், வேதனை புரிகிறது. அன்றைக்கே ஒருவேளை இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பித்திருக்கணுமோன்னு சொல்லி எங்களோடு கூட சேர்ந்து இணைந்திருக்கிற தேவ ஜனமே, many times we just listen worship, we just listen song just for time pass, but this is not the day just to pass our time. These are the time to proclaim the Jesus. இந்த நாட்கள் நம்ம அமைதியா இருந்தோம்னா ரட்சிப்பை இழந்து விடுவோம். நான் யோசிக்கிறேன், நல்ல வேளை இயேசு அன்னைக்கு வரல 2007. ஏன்னா வந்திருந்தாருன்னு சொன்னா ஒருவேளை என்னுடைய நிலைமை என்னன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் தாமதிச்சதுனால இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு உங்க முன்னாடி ஆண்டவருடைய சேவகனாய் நிற்கிறேன். இன்னும் காலம் செல்லாது அவருடைய வருகை மிகவும் சமயமா இருக்கிறது. மத்தேயு 24 நம்ம வாசிக்கிறோம். நடக்கிற எல்லா சூழ்நிலைகளும் பார்க்கும் பொழுது யுத்த சத்தங்களை கேள்விப்படுவீர்கள், பூமி அதிர்ச்சி உண்டாகும், தேசங்களுக்கு ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பும், கொள்ளை நோய்கள் வரும்னு சொல்லி வசனத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் கண்ணோட பார்க்கிறோம், கேட்கிறோம், அதனால பாதிக்கவும் படுகிறோம். டைம் நோ மோர் டிலேஸ். இனி காலம் செல்லாது. Come on my dear people of God, rise up wherever you are. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம ஆரம்பத்திலிருந்து பாடி பரிசுத்த ஆவியால நிரம்பி, ஒருவேளை என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் மறுபடியும் கர்த்தருக்காக எழும்புகிற ஒரு நேரம், காலமாய் இது இருக்குன்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். நம்ம 1 பேதுருல வாசிக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி
நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் என் மேல பொறுமையா இருந்ததுனால, என் மேல நீடிய சாந்தமா இருந்ததுனால நான் மனம் திரும்புவதற்கு எனக்கு சமயம் கிடைத்தது. இன்றைக்கும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மனம் திரும்பும் போது கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை கொடுப்பார். நாம் தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை சுகத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான், இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான். This is the right time to spread the gospel throughout the world. Come on, my dear young brother, my dear young sister, preach the gospel. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாட்களில் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும், நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும், கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், ஆறுதலற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை அனுக்கிரகம் பாராட்டுவீராக. அதற்கு தான் இந்த நாட்டில் கிருபை தேவை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தேவை. ஆண்டவரே, இந்த தேசம் மறுபடியும் பழைய சூழ்நிலைக்கு வருவதற்கும் கிருபை தேவை. அதற்காய் எழும்ப பிரயாசப்படுவர்களுக்கு கிருபையை கொடுப்பீராக. இந்த அனுக்கிரக காலத்துல நாங்கள் கிருபையாய் வேலை செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் நல்லவர், நீர் வல்லவர், விடுவிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள கிருபைதான். சீக்கிரமாய் இந்த தேசம் புரிந்து கொள்ளட்டும், இயேசு ரட்சகர் என்று சொல்லி, அவர் ரட்சிக்க வந்தவர் என்று சொல்லி, இந்த உலகத்தை நேசிக்கிறவர் என்று சொல்லி அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவரும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை அங்கீகரியும். நோவாவுடைய பலியை நீர் நுகர்ந்து ஸ்வீட் அரோமா என்று சொல்லி ஆசீர்வதித்ததை போல எங்களுடைய பலிகளை எல்லாம், இந்த ஆராதனை பலிகளை, நன்றி பலிகளை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்தது நம்ம மத்தியில ஆமென் ஸ்தோத்திரம் இன்னும் நிறைய ஊழியக்காரங்க வந்து தொடர்ந்து இந்த ஆராதனை அடுத்தடுத்து நடத்தி சொல்ல போறாங்க. 7 hours கண்டினியூஷன் நம்ம வொர்ஷிப் பண்ணி கொண்டே இருக்க போறோம். Stay tuned with us. God bless you.